विघ्न विनायक मूर्ति की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद, जानकी कांत स्मरणं जय जय राम राम। नमः पार्वती पतये, हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यः शिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमङ्गला, तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं, देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे। संसारसर्पदष्टं यः विष्णुरातममुचत्, कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने। प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः, अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं, गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता, अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपाल कृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्ये नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। वरान् विभो त्वद्वरदेश्वराद्बुधः, कथं वृणीते गुणविक्रियात्मनां। येनारकाणामपि सन्ति देहिनां, तानीश कैवल्यपते वृणेन च न कामयेनाथ तदप्यहं क्वचित्। न यत्र युष्मच्चरणाम्बुजासवः, महत्तमान्तर्हृदयान्मुखच्युतः। विधत्स्व कर्णायुतमेषमे वरः। ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய வீரிய கலாவதாரமான பிருத்து அப்படிங்கிற சக்கரவர்த்தி இந்த பூமி முழுவதும் சமன்படுத்தி மக்கள் உயிரினங்கள் வாழறதுக்குள்ளதான ஒரு தகுதியை உண்டாக்கி கொடுத்தார். அதற்கு முன்னாடி பூமியானது நாம் என்ன பண்ணினாலும் பதில் கொடுக்கணும். இப்போ நம்ம ஒரு நெல்லை விதைச்சோம்னா அது செடியாக முளைச்சி 10 நெல் கொடுக்கணும் நமக்கு. அப்படிங்கிறது தான் அதனுடைய சிஸ்டம். அது நம்ம கொடுக்குறதெல்லாம் வாங்கிக்கிறது, ஜலத்தை வாங்கிக்கிறது, எருவை வாங்கிக்கிறது, உரம் போட்டால் வாங்கிக்கிறது, எல்லாம் பண்ணுறது. ஆனால் திருப்பி பதிலுக்கு கொடுக்க மாட்டேங்கிறது. அப்போ காலம் சரியில்லையா, இல்லை தர்மம் இல்லையா அப்படின்னால் மக்கள்கிட்ட உழைப்பு இருக்குது. யஜ்ஞ ரூபமாக பகவானை நிறைய ஆராதிக்கிறார்கள், நேர்மையாக இருக்கார்கள். அப்படி இருந்தும் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அது பூமி தேவியினுடைய குற்றம்தான். அப்படிங்கிறதே ராஜாவானவன் பிருத்துவானவர் அதை சரி பண்ணுறார். அதை தண்டிச்சு அதை பூமி முழுக்க சமன்படுத்தி மழை பெஞ்சதுன்னா அப்படியே எல்லாம் சமுத்திரத்தை நோக்கி ஓடி போயிடும். ஒரு சொட்டு கூட ஜலம் தங்காது. நம்ம பெரியோர்கள்லாம் கவனிச்சேன்னா மழைங்கிறது வருஷத்துக்கு 2 மாதம்தான். உலகம் முழுக்க எந்த தேசத்தை எடுத்தாலும் அந்த 2 மாதத்தில் பெய்கிற மழையை வச்சுருந்தா மிச்சம் 10 மாதம் நாம் ஜீவிச்சாகணும். இந்த அடிப்படை அறிவு வேண்டாம். இருக்கிற குளத்தெல்லாம் துத்து, ஏரிகள்லாம் துத்து, வீட்டை கட்டி ஆற்றெல்லாம் நாசம் பண்ணி மண் இல்லாமல் பண்ணிவிட்டு வாய்க்கால்லாம் சுத்தம் இல்லாமல் துந்து போய் குளங்கள்லாம் க்ளீன் பண்ணாமல் தூர் வராமல் இருந்ததுன்னா எங்கேருந்து ஜலம் இருக்கும்? போரும் போராத்துக்கு போர் வேற போட்டு எடுக்கிறோம். இந்த போர் போடுறது பெரிய தவறுதல்.
அந்த காலத்துலலாம் பார்த்தேன்னா கிணறு தான் வச்சுருப்பாள். ஏன்னா கிணறுல எடுக்கிற அளவுக்கே சமிருத்தியாக ஜலம் இருக்கும். தேவையில்லாமல் இப்போ அன்றைக்கி அப்போ என்ன ஆகும்னா கிணறுன்னா என்ன தேவையோ அதை மட்டும்தான் நாம் எடுத்துப்போம். இப்போ அப்படி இல்லை, ஏகப்பட்டதை எடுத்து வேஸ்ட்டு பண்ணுறோம் அந்த தண்ணியை. அது மாதிரி மக்களுக்கு உபயோகப்படாமல் ஜலம் வீணாகாதபடிக்கு எல்லாத்தையும் உபயோகப்படுற மாதிரி அங்கங்கே நீர்நிலைகளை ஏற்படுத்தி பூமியிலேருந்து என்னென்ன மேக்சிமம் எடுக்க முடியுமோ அத்தனையும் எடுக்கிறதுக்கு உள்ளவர்கள், அந்த அந்த நாலெட்ஜ் உள்ளவர்கள், சாமர்த்தியம் உள்ளவர்களை இறக்கி விட்டு ஏகப்பட்ட காரியங்கள் பிருத்து காலத்தில் நடந்தது. மக்கள் செழிப்பாக வாழ்ந்தார்கள். அந்த சமயத்தில் இன்னும் க்ஷேமம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் 100 அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி 99 அஸ்வமேத யாகம் முடிஞ்சு 100வது அஸ்வமேத யாகத்தில் இந்திரனானவன் இந்த யாகத்தை செய்ய விடாமல் பண்ணணும்னு அந்த குதிரையை பல வேஷத்தில் அபகரிச்சுன்னு போகிறான். மொட்டையடிச்சிருந்தவனாக வரான், வெள்ளை வேஷ்டி கட்டின்றவனாக வரான், மொட்டையடிச்சுட்டே காவி வேஷ்டி கட்டின்னு இருக்கிறவனாக வரான். இன்னும் ஒன்றும் என்னென்ன உண்டோ இந்த பாஷண்டிகள் அப்படின்னு சொல்லுவார்கள். இன்றைக்கி நாஸ்திகவாதிகள், நிரீஸ்வரவாதிகள், காபாலிகர்களாக வரான், திகம்பரனாக வரான், அம்மனமாக வரான், சகப்பு வேஷ்டியை கட்டின்னு வரான். இப்படி என்னென்ன உண்டோ இதெல்லாமே இந்த வேஷ்டி கலருக்கு சொல்லலைனா தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்கிறவா 2 வகை. ஒன்று அதை ஏற்றுக்காதவா, அந்த நம்பிக்கை இல்லாதவா, அது விஷயம் இருக்கும். இன்னும் சில பேர் பிரச்சாரம் பண்ணுவா. பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவள் ஒரு வேஷம் வச்சுருப்பா. இப்போ தமிழ்நாட்டிலலாம் கருப்பு கட்டிக்கிறா. பற்றியில் கருப்பு தெய்வம் உள்ளம்னு சொல்கிற ஐயப்ப சாமியும் கட்டிக்கிறார், தெய்வம் இல்லைன்னு சொல்கிறவனும் கட்டிக்கிறார். இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, தெய்வம் உண்டுன்னு சொல்கிறவா கட்டினா அதில் நியாயம் உண்டு. ஏன்னா சனி பகவானுடைய தேவத்தை சாஸ்தா அப்படிங்கிறதுனால சனியினுடைய அடையாளமாக அதை கட்டிக்கிறார்கள்ங்கிறது நியாயம். தெய்வம் இல்லைங்கிறதுக்கு நீ ஏன் கருப்பு கட்டிக்கிற? உனக்கு தான் கலர் கிடையாது, சாஸ்திரம் கிடையாது, சம்பிரதாயம் கிடையாது, நம்பிக்கை கிடையாது. அப்படிங்கிறத அதை ஒரு அடையாளத்தை மட்டும் நம்பிக்கையாக நீ எடுத்துக்கிற. அப்போ இதுலேருந்தே நீ உன்னை நீ ஏமாற்றிக்கிறேன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இது மாதிரி சில பேர்கள் இந்து மதத்திலேயே இருந்துட்டு இப்போ இந்து மதத்தை விட்டு முழுசாக வெளியில் போய் இதை எதிர்க்கிறது, அது ஒரு வகை. இதில் உள்ள எதையுமே பின்பற்ற மாட்டேன்னு சொன்னால் அது ஒரு வகை. அப்படி முடியாது. மறந்தாவது எதையாவது ஒன்று பின்பற்ற மாதிரி தான் இருக்கும். மாலை மாற்றிக்கிறது, நாங்கள் சீர்திருத்த கல்யாணம்னு சொல்லிட்டு மாலை மாற்றிக்கிற, தாலி கட்டிக்கிற, மோதிரம் போட்டுக்கிற, எல்லாமே இந்து மதம் தான். மோதிரம் போடுறது தான் கல்யாணத்துக்கு முதல் நாள் மாச்சிலனை விட்டு போட சொல்கிறோமோ, மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடுறதுங்கிறது ஹிந்து மதத்தில் பிரதான விஷயம் தானே. மாலை மாற்றிக்கிறதுங்கிறதே ஹிந்து மதம் தானே சொல்லியிருக்கு. சுமனசுன்னு புஷ்பத்துக்கும் பெயர், மனசுக்கும் பெயர். ஒருத்தர் மனசை ஒருத்தர் மாற்றிக்கிற மாதிரி தானே. ஸ்ரீமங்கல்யம் கட்டிக்கிறதும் ஹிந்து மதத்தில் தானே இருக்குது. வேறு என்ன நீ புதுசாக செஞ்சுட முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. செய்யட்டும். இதை விட்டு சுத்தமாக வெளியில் போயிட்டா அது விஷயமே இல்லை. இந்த மதத்திலேயே இருந்துட்டு இதை ஒரு வகையாக எதிர்க்கிறது, ஒன்றை ஏற்றுண்டு ஒன்றை எதிர்க்கிறது. நாங்கள்லாம் சிவனை வழிபடுவர்கள், நாங்கள்லாம் ஹிந்துக்கள் இல்லை. இது என்ன பைத்தியக்காரத்தனமான பேச்சு இது? சிவன்னு தன் உண்டுங்கிறதே வேதம் தானடா சொல்லியிருக்கு. உனக்கு எப்படி தெரியும்? அது நீ பிடிச்சுன்னு போய, நீ எந்தெந்த நூலை ஆதாரமாக வச்சிருக்கோ அதுக்கு முன்னாடி என்ன நூலோ அதுக்கு முன்னாடி என்ன நூல் அப்படின்னு எடுத்துட்டா சங்ககால இலக்கியங்களுக்கு போகணும். அதுக்கு மேலே போனோம்னா என்ன நூலோ அந்த நூலை எடுத்து பார்த்தா அது வேதத்தை தானே பிரமாணமாக சொல்கிறது. அப்படிங்கிறதுனால அதுவும் வேதோக்தமான தெய்வம்தான். அதனால் நீங்கள் இந்து மதத்திலேயே இருந்துட்டு இதை ஏமாத்துற மாதிரி எத்தனையோ விஷயங்கள் உண்டு. அதை பற்றி நாம் பேசலை. அதெல்லாம் இந்திரன் போட்டுண்ட வேஷத்தை ஃபாலோ பண்ணுறவர்களே பாகவதன் சொல்லிடுத்து. பாஷண்ட மதங்கள் சாஸ்திர விருத்தமான மதங்கள். அதையே சாஸ்திர விருத்தம்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுங்கிறதுக்கு சாஸ்திரத்தில் பிரமாணம் இருக்கணும். ஏன்னா நம்ம புத்திக்கும் யூகத்துக்கும் அனுபவத்துக்கும் எது அப்பாற்பட்டதாக இருக்கோ அதுதான் சாஸ்திரம் சொல்லும். ஒரு சமித்தை எடுத்து நீங்கள் நெருப்பில் இந்த மந்திரம் சொல்லி வச்சா இந்த பலன் கிடைக்கும்னு சொல்கிறேன். அதை எப்படி நிரூபிக்க முடியும்? எது உனக்கு புரியாதோ, எது உனக்கு அனுபவத்தில் இல்லையோ, எதை ஒன்னால்
யூகிக்க முடியாதோ அதுதான் சாஸ்திரம். அதை நீ செஞ்சாதான் அந்த பலனை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் சொல்றது. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரிய வியவஸ்திதௌ அப்படின்னு பகவானும் பகவத்கீதையில் சொல்றான். இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாதுங்கிறதுக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம் அப்படின்னு. இப்போ இந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதான கர்மாவை தவிர நீங்களா ஒன்று செஞ்சதுக்காக அது பலனை கொடுத்துறாது. இப்போ உதாரணம், புண்ணியத்தை கொடுக்குற கர்மான்னு இருக்கு, பாவத்தை போக்குற கர்மான்னு இருக்கு. ரெண்டையுமே எடுத்து போனாங்க. புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய கர்மாக்கள்னு சிலதை சாஸ்திரம் சொல்லியிருக்கு. பாவத்தை போக்குறதுன்னு சொன்னால் இப்போ என்ன நாம் ஹிம்சிச்சுக்கிறது, உபவாசம் இருக்கிறது, பட்னி கிடக்கிறது உயர்ந்தது. தப்போ நானசனாத் பரம்னு சாஸ்திரம் சொல்றது. தவம் பண்ணுறதுக்கு மேலே உயர்ந்த ஒரு சுத்தி. உடம்பு இருக்கு வரும், உடம்பை கிளீன் பண்ணிக்கிறது, பாவத்தை போக்கிக்கிற வழி வேற எதுவுமே கிடையாது பட்னி கிடக்கிறதுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறது. இது சாஸ்திரம் சொன்னது, பண்ணலாம். இப்போ என் தலையில் உள்ள இந்த தலை கேசத்தெல்லாம் என் கையால் நான் பிடுங்கிக்கிறேன், செவத்தில் போய் 10 தடவை முட்டிக்கிறேன், வேஷ்டி இல்லாமல் அம்மனமாக வெயிலில் படுத்துக்கிறேன், இதனால என் பாவம் போகும்னு சாஸ்திரம் சொல்லியிருந்தா போகும். சாஸ்திரம் சொல்லாமல் நீங்கள் அதை பண்ணினதுக்காக பாவம் விடாது. நீங்கள் அம்மனமாக படுத்துன்றதுனால ஞானம் வந்துடுமா? அம்மனமாக இருந்தால் ஞானம் வரும்னா, வஸ்திரம் இல்லாமல் இருந்தால் ஞானம் வரும்னா முதல்ல ஆடு மாடுகளுக்கு தான் ஞானம் வரும். ஆடு மாடுகள்லாம் வஸ்திரம் இல்லாமல் தானே இருக்கு. சரீராபிமானம் விடணுங்கிறது விஷயமே தவிர அங்கே திகம்பரனாக இருக்கிறதுங்கிறது விஷயம் இல்லை, காவி வேஷ்டி கட்டிக்கிறதும் விஷயம் இல்லை, வேதாந்தம் பேசுறதும் விஷயம் இல்லை. மனசு அந்த நிலையை அடையணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது சாஸ்திரம் அதை திரும்ப திரும்ப சொல்றது. இந்திரன் போட்டுன அந்த வேஷத்தை எடுத்துட்டு தான் பல மதங்கள் உபதர்மமாக இந்து மதத்திலேருந்து கிளை மதமாக உண்டாகி அந்த இந்து மதத்துக்கே விருத்தமாக இருக்கா மாதிரி இருக்கு. அதை விட்டுருவோம். அந்த இந்திரனையே பிடிச்சி தண்டிக்கிற மாதிரி அந்த ரித்விக்கள் ஏற்பாடு பண்ண பிரம்மா சமாதானப்படுத்தினார். பகவான் இந்திரன் அழிச்சுண்டே வந்துட்டார் இந்த யாகசாலைக்கு. பகவான் இப்ப வைகுண்டா சாக்கம் பகவதா விபு யஜ்ஞீஹி யஜ்ஞபதிஸ்துஷ்டா யஜ்ஞபுக் தமபாஷதா. எந்த பகவான? யஜ்ஞோ யஜ்ஞபதி யஜ்வா யஜ்ஞாங்கோ யஜ்ஞவாகனஹா அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றதோ அந்த பகவானே, யஜ்ஞஸ்வரூபியா உள்ள பகவானே இந்த யாகத்தில் திருப்தி அடைஞ்சு பலவிதமான உபதேசங்களை பிருத்துக்கு பண்றார். பண்ணிட்டு உனக்கு என்ன வேணுமோ அந்த வரன் நீ கேளு. வரம் சமத் கஞ்சன மானவேந்திர விரணீஸ்வதேகம் குணலேன் குணசீலயந்திரிதா நாகம் மகைர்வை சுலபஸ்தபோபிஹி யோகேன வாயத் சமசித்தவர்த்ததீஹி. உன்னுடைய உத்தம குணங்கள் தான் என்னை கட்டி போட்டதே. ஏன்னா அவன் சொன்னானோ, நான் சொர்க்கத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக யாகம் பண்ணல, இந்த பூமியையே சொர்க்கமாக பண்ணணுங்கிறதுக்காக தான் யாகம் பண்ணுறேன். பூமியில் உள்ள ஜனங்கள் சுபிக்ஷமாக இருக்கணும், க்ஷேமமாக இருக்கணும். இதையே அந்த ஊர் வசதி இந்த ஊர் வசதி, நான் அங்கே போய் வசிக்க போகிறேன்னு சொல்கிறது ஒரு கூட்டம். அது என்ன உண்டோ அதை நான் எங்கள் ஊரில் நான் பண்ணுவேன், இந்த ஊரை அது மாதிரி நான் பண்ணுவேன். அது மாதிரி ஒரு ராஜா அது பெரிய விஷயம் இல்லையா? உலகம் முழுக்க நம்மளை திரும்பி பார்க்கணும், நம்ம நாட்டை நோக்கி வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊரை பண்ணின அப்போ நம்ம விசேஷம் தானே. அந்த அந்த வார்த்தையை சொல்கிறார் பிருத்து. சொர்க்கங்கிற உலகத்தை நான் விரும்பலை, நான் பூமியே சொர்க்கமாக பண்ணுறதுக்காக தான் வந்தேங்கிறத அதை கவனிச்சுட்டு பகவான் சொல்கிறார், உன்னுடைய உத்தம குணங்களால் நான் ஈர்க்கப்பட்டிருக்கேன். ஏன்னா என்னை எனக்கு வரங்கேளு நான் தரேன். உலகத்தில் எதையும் வேற்றுமையோடு பார்க்காம சமமாக பார்க்கக்கூடியவர்களுடைய ஹிருதயத்தில் தான் நான் தங்குவேனே தவிர யாகத்தினாலேயோ தபஸ்னாலேயோ யோகத்தினாலேயோ என்னை பிடிச்சிட முடியாது. நாகம் மகைர்வை சுலபஸ்தபோபிஹி யோகேன வாயத் சமசித்தவர்த்ததீ. உனக்கு சுத்தமான சீலம் இல்லை, நல்ல குணங்கள் இல்லை, நல்லவனா இல்லை,
நீ 1000 யாகம் பண்ணு, 1000 பூஜை பண்ணு, 1000 யோகாபியாசம் பண்ணு, என்ன பிரயோஜனம்? ஏதாவது சித்திகள் வேணா ஏற்படலாம், தற்காலிகமான கீர்த்தி வேணா ஏற்படலாம், வசூல் வேணா பண்ணலாம், சம்பாதிக்கலாம். பழகினா புரியாத, ஒருத்தரோட பேசினா புரியாத, சமமான ஒரு மனசு, சுத்தமான ஒரு மனசு. சில பேர்கிட்ட நம்ம 2 வார்த்தை பேசணும், அவள் 2 வார்த்தை நம்மக்கிட்ட பேச மாட்டாளா அப்படின்னு நினச்சின்னு போனால் 1 மணி நேரம் ஆனாலும் பேசினது போரும்னு தோணாது. அது மாதிரி சில பேர் இருப்பாள். சில பேர்கிட்ட நாம் ஒரு 1/2 மணி நேரம் அவரோட இருக்கணும் அப்படின்னு நினச்சின்னு போயிட்டா 2 நிமிஷம் ஆன உடனே நம்ம கிளம்பிடலாம்னு தோணும். உலகத்தில் நாம் பழகிறதவே கவனிச்சா தெரியுமே. ஏன்னா அவருடைய ஒரு சுபாவம் அப்படி இருக்கும், வார்த்தைகள் அப்படி இருக்கும், எண்ணங்கள் அப்படி இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடாது. இந்த நீங்கள் உங்களுடைய தபஸுக்கோ உங்களுடைய கர்மாக்கோ உங்களுடைய யோகாபியாசத்துக்கோ பகவான் பந்தப்பட்டவன் இல்லை. பின்ன துருவ சரித்திரத்திலேயே சொல்லலையா, எஸ்ய பிரசன்னோ பகவான் குணைர் மைத்ரியாதிபிர்ஹரிஹி அப்படின்னு குணங்களால் தான் பகவான் நம்மளை அடையிறான். சமமான பாவம் இருக்கணும், எல்லா இடத்துலையும் பகவத் ஸ்வரூபத்தை பார்க்கிற தன்மை இருக்கணும். வேற்றுமை இருக்கக்கூடாது, பெருசா வெறுப்பு இருக்கக்கூடாது, விரோத பாவம் இருக்கக்கூடாது. மேக்சிமம் நம்மால் சமமாக பார்க்க தான் பழகணும், பிரியத்தை காண்பிச்சு தான் பழகணும். அது மாதிரி நீ இருக்கிறதுனால உனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், உனக்கு என்ன வரன் வேணுமோ அதை கேள் அப்படின்னு சொல்ல. அப்போ விருது சொல்கிறான், வரன் விபோ வரதேஸ்வராத்புதா கதம் விரணீதே குணவிக்ரியாத்மனாம் ஏ நாரகானாமபி சந்தி தேஹினாம் தானீஷ கைவல்யபதே விருணேனச்சே. நீங்க எப்பேற்பட்டவர், உன்மாதி தேவதைகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடியவர். அப்பேற்பட்ட உங்கள்கிட்ட மோட்சத்தை கொடுக்கக்கூடிய உங்கள்கிட்ட அல்பமான சுகங்களை யாராவது விரும்புவாளா? நீங்க கைவல்ய பத்தி இல்லையா? கைவல்ய பத்தே அப்படிங்கிறா இந்த விசேஷமான ஒரு பதத்தை. அப்ப நீ உலகியல் வாழ்க்கைய சுகங்களை விரும்பலையா? நீ மோட்சத்தை விரும்புறையா? உனக்கு மோட்சத்தை தரட்டமா அப்படின்னு சொன்னால், ந காமயே தாத்த ததப்பியகம் நாத ததப்பியகம் கொச்சித்து, நான் அதையும் விரும்பலன்னா. அப்புறம் கைவல்ய பதேன்னு கூப்பிட்டையே. இந்த பெரியவாச்சான் பிள்ளைன்னு ஒருத்தர், அவர் வியாக்கியானத்தில் ஒரு கதை சொன்னார்னு ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா சொல்லுவா. ஸ்ரீரங்கம் இப்படி படுத்துருக்காரா பகவான் ஒய்யாரமா, 2 காவேரிக்கு மத்தியில், உபய காவேரி மத்தியத்தில் பகவான் எங்கெங்கெல்லாமோ படுத்து பார்த்து தூக்கம் வரல அப்படின்ன உடனே சச்சித்த சாயி, புஜகேந்திர சாயி, நந்தாங்க சாயி இதெல்லாம் பார்த்து சரியாக வரல, நல்ல ஜில்லுன்னு இருக்கணும், காற்று நன்னா இருக்கணும், இன்னொருத்தர தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஸ்ரீரங்க சாயின்னார். ஸ்ரீரங்கத்தில் பகவான் படுத்துனுட்டார். படுத்துட்டு இருக்கிற பகவான் எல்லா மக்கள் விடல, எங்கே போனாலும் விட மாட்டாளே. தினம் ஒருத்தர் வருவர், பகவானை பார்த்து பிரபோ நாராயணா ரங்கநாதா பெரிய பெருமாளே நம்பெருமாளே அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் சொல்லி பகவானை கூப்பிடுவார். அப்படிலாம் சொல்லாதபடிக்கு கைவல்ய பதே அண்டபதே அண்டபதேன்னா தினம் அண்டபதே அண்டபதேன்னு கூப்பிட்டா. ஒரு நாளைக்கு பகவான் இப்படி படுத்துட்டு இருக்கிற பகவான் இப்படி திரும்பினார், இந்த வாடான்னா. என்ன திருப்பி திருப்பி அண்டபதே அண்டபதேங்கிற, உனக்கு அண்டங்களுக்கு பதியாக இருக்கணும்னு ஆசையாக இருக்கா, இந்தா வச்சுக்கணும், ஒரு அண்டத்துக்கு பதியாக பண்ணினார் அவனேன்னு ஒரு கதை சொல்லுவான். இப்போ ஒன்று பொதுவான பக்தி அப்படிங்கிறது ஒரு வகை, ஏக காமனையான பக்தின்னு சிலது. இப்போ கிருஷ்ண மந்திரங்கள் 100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா மந்திரமுமே கிருஷ்ணச்சரணத்தில் பக்தியை கொடுக்கக்கூடியது அப்படின்னாலும் பிரத்யேகமாக சந்தான கோபால மந்திரம்னு ஜெபம் பண்ண, அப்போ அவன் புத்திர பிராப்தியை விரும்புகிறான்னு அர்த்தம். ஈஸ்வர மந்திரங்கள் எத்தனையோ இருக்கு, எல்லாம் ஞானத்தை கொடுக்கக்கூடியதுனாலும் சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியதுனாலும் பிரத்யேகமாக தட்சிணாமூர்த்தி மந்திரத்தை ஜெபம் பண்ணினா பிரஜாபிவிருத்தியர்த்தம் மேதாபி புத்திசாலித்தனம் ஞானம் வரணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு தனியாக பிரித்து காமிக்கிறாளோ. அது மாதிரி கைவல்ய பத்தே விருணேன நச்ச
அப்படின்னு இவன் கூட்டவுடனே நீ உனக்கு கைவல்யத்துல விருப்பம் இருக்கா அப்படின்னு பகவான் நினைச்சுட்டாரோ அப்படிங்கிறதுக்காக நகாம ஏ தாத்த நாத ததப்பியகம் கொச்சித்து நயத்ரயுஷ்மச்சரணாம்புஜாசவா. எனக்கு அதுலெல்லாம் விருப்பம் கிடையாது. பின்ன நிறைய மகான்கள் வந்து உன்னுடைய பகவத் குணத்தை சொல்றா, ஆயிரக்கணக்கான பேர் வரா. பகவத்குணம் அப்படிங்கிறதே 3-4 வகையா சொல்ற பழக்கங்கள் உண்டு. சாதாரணமாக கிராமங்களில் பாட்டு பாடி சொல்லுவார். இன்னும் சில பேர்கள் உட்காந்து குழந்தைகளுக்கு கதையா சொல்லுவார். சில பேர் வந்து வயத்து பொழப்புக்காக சொல்லுவார். இதெல்லாம் வந்து சொற்பொழிவு, பிரவச்சனம், இதெல்லாம் இப்படி வார்த்தைகளால் சொல்லலாம். கதா காலக்ஷேபம் அப்படிலாம் சொல்லலாம். உபன்யாசம்னு ஒன்று, அதுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா இதிலெல்லாம் அது சேராது. அந்த பதம் சொன்னாலே அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. உபேனா பக்கத்தில், நியாசம்னா வைக்கிறது. சமீபே நியாசம். கேட்குறவாளுடைய மனசை பகவானுக்கு பக்கத்தில் கொண்டு வைக்கணும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் கதை கேட்டால் வெளி உலக சிந்தனை இருக்கக்கூடாது. நமக்கு இதை சிரிக்கிறதுக்காகவோ, வம்பு பேசுறதுக்காகவோ, அரசியல் பேசுறதுக்காகவோ, சினிமாவை பற்றி பேசுறதுக்காகவோ, சாம்சாரிகமான விவகாரங்களை பற்றி, உலகியல் விஷயங்களை பற்றி பேசுறதுக்காகவோ இது இல்லை. இது பகவத் குணத்தை மட்டும் சொல்றதுக்காக தான். அதனால தான் இது செலக்டடான ஆடியன்ஸாக இருக்குது. திரும்ப திரும்ப நான் சொல்வேணும், இதையே புது நியூ ஹெட்டிங்கில் புதுசாக விஷயங்களை பேசலாம். ஜனங்களுக்கு நாலெட்ஜுக்காக பேசலாம். பார்க்குற வியூஸுனுடைய கவுண்டிங் ஜாஸ்தியாகும். லட்சக்கணக்கான பேர் பார்ப்பா. ஆனால் செலக்டடாக பகவத்குணம்னு நீங்கள் பாகவதம்னு போட்டேன்னா குறைச்சலாக தான் பார்ப்பா. ஏன்னா அதில் விருப்பம் உள்ளவா தான் அதுக்கு வருவா. பகவத்குணத்தை அனுபவிக்கணும். இந்த நாம் சொல்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் பகவத்குணத்தை சொல்லி அனுபவிக்கணும், கேட்கணும், அனுபவிக்கணும், கேட்கணும். இப்போ நான் கதை சொல்லும்போதே என்னை விட பாகவதன் நன்னா தெரிஞ்சவாளே கதை கேட்குறவாளாக இருப்பாள். அப்படி இருக்கிறவாளுக்கு என்ன அடையாளம்னா, நான் சொல்கிறதுல தோஷத்தை பார்க்க மாட்டான். நான் சொல்லின்னு இருக்கிறதே அதில் பகவத்குணம் என்ன இருக்குன்னு தான் பார்ப்பான். எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியுமா? எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னு பிறந்துட முடியுமா? அப்படி கிடையாது. ஏதோ அவளுக்கு தெரிஞ்சதை அவா சொல்லிட்டு வரோம். நாம் சொல்கிறது பகவத்குணமா, வம்பு பேசாமல் இருக்கமா அப்படிங்கிறது தான் முக்கிய விஷயம். அது மாதிரி நிறைய பேர்கள் வந்து பகவத்குணம் சொல்லும்போது எனக்கு கேட்டு மாலல்ல, கேட்டது போரும் அப்படின்னு தோணலை. அதனால எனக்கு விதத்ஸ்வ மகத்தமாந்தர ஹிருதயான் முகச்சுதா, மகத்தமர்களான இருக்கிறதுலே உயர்ந்தவர்கள், சாதாரண மனிதர்கள் இல்லை, அப்பேற்பட்ட மகத்தமர்களான மகான்களுடைய முகாத்து சுதா, முகத்திலேருந்து நழுவக்கூடியதான அந்த பகவத்குணம் இருக்கு. அந்த பகவத்குணத்தை கேட்பதற்கு விதத்ஸ்வ கர்ணாயுதமேஷமேவரஹா, 10,000 காது எனக்கு வேணும் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால், உலகத்தில் எல்லாரும் ஐஸ்வர்யத்தை தானே கேட்பா, நீ அதை கேட்கலையே. ஏச சிவம் சுஸ்ரவ ஆரிய சங்கமே எதிர்ச்சயா சோப ஸ்ருணோதி தே சகிருத் கதம் குணஜ்ஞோ விரமேத்வினா பசும் ஸ்ரீயத் பிரவௌரே குணசங்கிரஹேச்சயா. எல்லாரும் புகழ விரும்புகிறாள், ஐஸ்வர்யத்தை விரும்புகிறாள், மகாலட்சுமியை விரும்புகிறாள், இந்திராதி தேவர்கள் அப்படிங்கிறது வாஸ்தவந்தான். எல்லாரும் மகாலட்சுமியை விரும்பினாலும் அந்த மகாலட்சுமியோ பகவானை தான் விரும்புகிறார். உங்களை தான் உபாசிச்சுண்டு உங்க சரணத்தை தேடின்னு தான் அவன் நிற்கிறார். அதனால தங்களுடைய புகழை தான், தங்களுடைய சரித்திரத்தை தான், தங்களுடைய குணானுபவத்தை தான் நான் அந்த மகாலட்சுமி போல கேட்டு உங்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதா பஜே துவாகில புருஷோத்தமம் குணாலயம் பத்மகரேவலாலசா. இப்படி சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு பகவான் பிருதுவுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு கிளம்புறார். கிளம்புறத்தேவே கவனிச்சேன்னா தெரியும். அந்த அந்த கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த கருடன் இருக்கார் பாருங்கோ, அந்த கருடன் மேல அப்படி தோல்ல கை வச்சுன்னு இத்தனையும் பேசுறான் பகவான்.
ஏன்னால் கிளம்புறதுக்கு பகவானுக்கே இஷ்டம் இல்லை. எத்தனையோ பேர்கள் தபஸ் பண்ணால் 1 செகண்டு 10 செகண்டு இப்படி தரிசனம் கொடுத்துட்டு வரம் கொடுத்துட்டு அந்தர்தானம் ஆயிட்டான் அப்படின்னு சொல்கிற பகவான் இங்கே கிளம்ப மாட்டேங்கிறான். காரணம் பிரியம், அதிகமான பிரியம். சில பேரை கவனிச்சாதான் நான் சொல்கிறது புரியும். நம்ம வீட்டை தேடி வந்தால்னா ரொம்ப ஸ்நேகம், ரொம்ப பிரியம்னா வீட்டுக்குள்ளே வந்தோடனே உட்காந்துன்னு பேசிகிட்டே இருப்போம். பேசி மணியாகிடுத்து, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னா நின்றுட்டு பேசுவோம். வாசக்கதவை பிடிச்சின்னு பேசுவோம். கார் கதவை திறந்துட்டு காரில் நின்று கதவு கிட்ட நின்றுன்னு பேசுவோம். இத்தனை விதமாக பேசுகிற மத்தியில் அவர் தான் கிளம்பட்டவே விடுங்கோலே அப்படின்னு சொல்லுவா மாமி கூட. அவரும் விட மாட்டார், நாமும் விட மாட்டோம். ஏன்னா அந்த பிரியத்தினால. அது மாதிரி பகவான் கிளம்ப மாட்டேங்கிறான். பிரியத்தோட சொல்லிவிட்டு அனுகிரகம் பண்ணிட்டு பகவான் அந்தர்தானமானான். இன்னொரு சமயம் ஒரு பெரிய யாகத்தை பண்ணிவிட்டு அந்த யாகத்தினுடைய மத்தியில் பிருத்துவானவர் மக்களுக்கு உபதேசம் பண்றார். சப்யாஸ்ருணுத பத்ரம்பஹ சாதவோ யைஹா கதாஹ சத்சுஜிஜ்ஞாசுபிர் தர்மம் ஆவேத்யம் ஸ்வமனீஷிதம் அகம் தண்டதரோ ராஜா பிரஜாநாமிக யோஜிதஹ ரக்ஷிதா விருத்திதஹ ஸ்வேஷு சேதுஷு ஸ்தாபிதா ப்ருதக் தஸ்ய மே ததனுஷ்டானாத் யாஹுர்பிரமத்மஹாதினஹ ய உத்தமரேகரம் ராஜா பிரஜாதர்மேஷ்வ சிக்ஷயன். நான் சொல்றத கேட்கணும் நீங்கள்லாம். ஏன்னா நான் ஒரு ராஜா. உங்களை ரட்சிப்பதற்காக தீயவர்களை தண்டிச்சு சாதுக்களை ரட்சிச்சு அவரவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்து அவர்கள் கடமையை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு இடையூறு இல்லாத ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து அவர்களை ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்டேருந்து நான் டாக்ஸ் வாங்கிறது. 1/6 டாக்ஸ் வாங்குற பற்றியில் எதுக்கு வாங்குறாள்? இன்கம் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு எதுக்கு வாங்குறாள் கவர்மெண்ட்டு? நமக்கு அடிப்படை வசதிகள் எல்லாத்துக்கும் மேலே நம் வாழ்வியல்ல தொந்தரவில்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி இருந்து நான் உங்கள்கிட்டேருந்து வசூலிச்சிருந்து உங்கள் பணத்தில் நான் இருக்கிறதே உங்களுக்கு நல்லது செய்யலை அப்படின்னு சொல்லிட்டா, நல்லதை உபதேசம் பண்ணலைன்னா நான் ராஜாவாக இருக்கிறதுக்கு அருகனே இல்லாதவன். ராஜா அப்படிங்கிறவன் ஐகிகமான சௌக்கியங்களை மட்டும் இல்லை, நல்வழியை மக்களுக்கு காமிக்கணும். நம்ம நாட்டில் பெரிய ஒரு தப்பு எது நடந்தது அப்படின்னா மதசார்பின்மைங்கிறது தான் முதல்ல தப்பு. அது ஏன் அப்படின்னா நாஸ்திகவாதமும் அதுவும் ஒன்று தான். இங்கே ஒரு இந்த இந்தியாவுக்கு நீங்கள் பொறுமையை போதிக்கவே வேண்டாம். இந்த தேசத்தோட அடிப்படை சுபாவமே அப்படிதான். யார் வந்தாலும் அவர்களை வரவேற்கிறது தான். நாஸ்திகவாதத்தை உள்பட அங்கீகாரம் பண்ணுற மதம் நம்ம மதம் தான். இன்னொரு மதத்தில் நீங்கள் நாஸ்திகவாதத்தை பேசிட்டு உயிரோடு இருந்துட முடியாது. இந்து மதத்தில் தான் இருக்கலாம். விசாரியமானேன்னு உனக்கு தெளிவு பெறுவதற்காக நீ எதை வேணாலும் கேள்வி சொல்கிறேன் அப்படின்னு நம்ம மதம் சொல்கிறது. உரிமையையும் கொடுக்கறது, அவரவர் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. அதே சமயம் தர்மத்துக்கு விருத்தமாக இருந்தால் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒரு ராஜாவாக இருக்கிறவர் ஒரு வழியை மக்களுக்கு காமிக்கணும். தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது முக்கியமான மனிதர்களுடைய அடையாளம். அது நான் எந்த தெய்வத்தையும் வழிபாட மாட்டேன், எந்த மதத்தையும் நான் சார்ந்தவன் இல்லை, இது ஒரு பெருமையாங்க. நான் தெய்வமே கிடையாது, தெய்வத்தினுடைய அருளே கிடையாது அப்படின்னு சொன்னான்னா ஒருத்தன் தெய்வ அனுகிரகம் இல்லாமல் நான் வாழறேன் அப்படின்னு சொன்னான்னா நான் அப்பா அம்மா இல்லாமல் பிறந்தேன்னு சொன்னதுக்கு சமானம். அப்படிலாம் பிறக்க முடியுமா? அது மாதிரி உன்னுடைய வாழ்க்கையே தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால தான் நடக்கிறது. அப்படிங்கிறது நாம் ஒரு தெய்வத்தை பிடிச்சி வழிகாக்கிறோம். தெய்வ வழிபாடை காமிக்கணும். அவரவர்கள் இஷ்டம் எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபட்டுக்கிட்டோம். ஆனால் நான் நாஸ்திகவாதின்னு காமிச்சிக்க கூடாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். அஸ்தி யஜ்ஞபதிர் நாம கேஷாம் சிதர்ஹ அருஹசத்தமாக இகாமுத்திர ச லக்ஷ்யந்தே ஜோத்ஸ்னாவத்யஹ குச்சித் புவஹ. பகவான் கர்மபல பிரதன். கர்மாவுக்கெல்லாம்
பலன் கொடுக்கிறவனா பகவான் இருக்கா. அவன் தான் யஜ்ஞ நாராயணன்கிறது. யஜ்ஞ பத்தி யஜ்ஞங்கள் கர்மாக்களுக்குள்ள சிரேஷ்டமானது அப்படிங்கிறது யஜ்ஞம்தான். இந்த பூமி தான் கர்ம பூமியாகவும் இருக்கு. மற்ற இடங்கள்லாம் போக பூமியா இருக்கு. புண்ணியத்தை சம்பாதிக்கிறதா அமையல்ல, புண்ணியத்தை செலவழிக்கிறதா இருக்கு, பாபத்தை செலவழிக்கிறதா இருக்கு. பாபத்தையும் புண்ணியத்தையும் சம்பாதிக்கக்கூடிய இடமா இந்த பூமியில் நாம் இருக்கோம். இங்கே பிறந்து பகவானை நாம் வழிபடலைன்னா நம்ம வாழ்க்கையானது வீணா போயிடும். அதனால் அவரவர்களுக்குள்ள தர்மங்களை அவரவர்கள் செய்யணும் அப்படின்னு சொல்ல ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவப்பா தான் வேணும், அவன் நஷ்டையும் நதாதையும் நகோதையம்னு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னான். அப்படி இருக்கிறதே இவர் பண்ணணும்னு சொல்கிறாருன்னு இவர்களுக்கெல்லாம் சந்தோஷம். இன்னொரு சந்தர்ப்பம், இந்த பிருத்துவை தேடின்னு சனத்குமாரர்கள் வரார்கள், சனகாதிகள். அவர்களை வரவேற்கிறான். உங்களுடைய வருகைதான் எனக்கு பெரிய பாக்கியம் அப்படிங்கிறது. அஹோ ஆச்சரித்தம் கிம்மே மங்களம் மங்களாயனாக யஸ்ய வோ தர்சனம் ஹ்யாசீத் துர்தர்ஷானாஞ்ச யோகிபிஹி அதனாம் அபிதே தன்யாஹ சாதவோ கிருஹமேதினஹ யத்கிருஹாஹ ஹ்யர்யவர்யாம்பு திருணபூமீஸ்வராவராஹ व्यालालयद्रुमावैते अभ्यरिक्ताखिल संपदः यद्गृहास्तीर्थपादीय पादतीर्थ विवर्जिताः. அவர்களை பார்த்து பகவான் பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கேன்னா, உங்களுடைய ஒரு வருகை அப்படிங்கிறது எங்களை மாதிரி உள்ள கிரகஸ்தர்களுக்கு பெரிய பாக்கியம், இல்லறத்தில் உள்ளவர்களுக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் வீட்டுக்கு மகான்கள் வந்தார்கள் அப்படின்னு சொன்னா அவர்களை விரும்பி வரவேற்கணும், வெறுப்போட வரவேற்கக்கூடாது. சில பேர் வீட்டுக்கு வந்துட்டான்னா ஐயோ இவன் வந்துட்டானே அப்படின்னு நினைப்பார்கள். அப்படி நினைக்கவே கூடாது. சாதாரணமாக ஒரு பிச்சைக்காரன் கூட வரான்னா அவனை விரட்டி விடலாமா? நீ போடுவேன்னு நினச்சிதானே வரான். ஒரு மாடு நிற்கிறது சில வீட்டில் பார்த்தெல்லாம் தெரியும், வாசலில் நிற்கும். ஏதாவது நீ கொடுப்பேன்னு தான். உலகமே யாரை விரும்பும்னால் கொடுக்குறவனை தான் விரும்பும். அந்த ஈகை வேண்டாமா? உங்கள்கிட்ட இருக்கிறதுனால தானே அதை எதிர்பார்க்க. அப்படிங்கிறது உனக்கு என்ன முடியுமோ அப்படியே சொத்த முழுக்கையே எழுதி கொடுக்க போகிறேன். ஒடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் நிற்குமேங்கிறார் சிவவாக்கியம். நீ என்ன சம்பாதிச்சாலும் அதெல்லாம் உன்னோட வரப்போறதா? 10 ஊரில் 10 வீடு கட்டு, 10 கார் வச்சுக்கோ, ஏகப்பட்ட பணத்தை கேஷாக வச்சுக்கோ, கோல்டாக வச்சுக்கோ. ஆடு நாடு தேடினும் ஆணை சேனை தேடினும் குடிவாசி தேடினும் குறுக்கே நிற்குமோ? ஒரு நாளைக்கு கிளம்பிதான் ஆகணும். இதெல்லாம் உன்னோட வருமா? பின்ன என்ன வரும்? ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் நிற்குமே. நீ எந்த தர்மம் பண்றையோ அதுதான் நிற்கும். அப்ப சொல்லும்போது ஓடியிட்ட பிச்சைங்கிறார். அப்படின்னா என்ன? சில பேர் வாசல்ல இருந்து அம்மா தாயேம்பா, நம்ம காதுல விழுந்து நம்ம கொண்டு வரத்துக்குள்ள ஒரு 5 நிமிஷம் நின்று பார்த்துட்டு இல்லைன்னு அவன் அடுத்த வீட்டுக்கு போயிடுவான்னு வச்சுக்கோங்களேன். வாசல்ல போய் பார்த்துட்டு இல்லைன்னா சௌகரியமா போச்சுன்னு திரும்பி வந்துடக்கூடாது, மிச்சம்னு திரும்பி வரக்கூடாது. அவன் எங்கே இருக்கானோ அவங்க தேடி கொண்டு போடணும். அதனாலேயே எங்கள் தாத்தாட்ட ஒரு வழக்கம் நான் பார்த்துருக்கேன். கிராமத்து வீடாக ரொம்ப பெருசு, சமயக்கட்டுக்கும் வாசலுக்கும் ரொம்ப நீளம். அதனால எங்கள் தாத்தா வச்ச என்ன பண்ணுவார், ரேழியில் ஒரு டப்பால் அரிசி வச்சிருப்பார். யாராவது வாசலில் அம்மா தாயின்னு அந்த காலத்துலலாம் பிக்ஷை கேட்பார்களோன்னு உள்ளே போய் நம்ம சமயக்கட்டில் போய் பீப்பாலேருந்து அரிசி எடுத்துன்னு போடுறதுக்குள்ளே அவனுக்கு முதல்ல லேட் ஆகும். இன்னும் 4 வீடுக்கு போகிறதுக்கு அவனுக்கு தடைப்படும். அதனால வந்த உடனே போடணுங்கிறதுக்காக ரெடியாக வச்சுருப்பார். அம்மா தாயேன்னு அவன் வரத்துக்குள்ள அடுத்த வீட்டுக்கிட்ட வரத்தேவே எடுத்து கையில் வச்சுட்டு இருப்பார் அரிசி. அப்படி இல்லாமல் இருந்த தேசம். பிச்சைக்காரெல்லாம் இருக்கிறதெல்லாம் பெருமையா சார்னு சில பேர் கேட்பான். இவருங்கோ இன்னைக்கு பிச்சைக்காரா இல்லாதவர்கள் அப்படிங்கிறவா பிச்சை எடுக்கிறா. ஒரு காலத்தில் நம்ம தேசத்தில் பிக்ஷக்காரர்கள்னு பேர் அவர்களுக்கு. பிச்சைக்காரர்கள்னு சொல்கிறோமே தவிர தமிழில் பிக்ஷை எடுக்கிறது தான் பிச்சைன்னு வந்தது. சந்நியாசிகள், வர்ணாசிரமவாசிகள், வானப்பிரஸ்த ஆசிரமவாசிகள், பிரம்மச்சாரி
வேதம் படிக்கிறவர்கள், இல்லறத்தையே தியாகம் பண்ணினவர்கள், துறவரம் பூண்டவர்கள், இந்த 3 வகையா இருப்பார்கள். இந்த 3 வகையா உள்ளவர்களுக்கும் இல்லறத்தில் உள்ளவன் தான் சாப்பாடு போடணுங்கிறது தர்மம். அதுதான் கிரகஸ்த தர்மம்ங்கிறது. கார்கஸ்தியம் சிரேஷ்டமாசிரமம், ஆசிரமானாம் சர்வேஷாம் கார்கஸ்தியம் சிரேஷ்டமாசிரமம் அப்படிங்கிறார் பீஷ்மாச்சாரியா. அதை விட அழகா சொல்றார் நம்ம திருவள்ளுவர். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றில் நின்ற துணை அப்படிங்கிறார். இந்த மூவருங்கிறது யாரு? மூவருக்கும் துணையா இவன் இருக்கிறான். யாரு? இல்வாழ்வான் என்பான். அந்த மூவர் யாருன்னால் பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன், சந்நியாசி அப்படிங்கிறது. அப்படி மகான்கள் தேடி வரார்கள்னா அது நம்ம பாக்கியம். அது அவர்களை வாங்கோ அப்படின்னு சொல்லணும், அவர்களை உட்காத்தி வைக்கணும், அவர்களுக்கு தீர்த்தம் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணினாதான் அது கிரகம். அது வியாலாலயத்ருமா வைத்தே அபியரிக்தாகில சம்பதா. அப்படி இருந்தாதான் அந்த வீட்டில் அஷ்டைஸ்வரிய சமிருத்தியும் இருக்கும், பகவானுடைய சாநித்தியம் பூர்ணமா இருக்கும். யத்கிருஹாஹ தீர்த்தபாதீய பாததீர்த்த விவர்ஜிதாக. எந்த வீட்டில் சாதுக்களுடைய கால அலம்பின ஜலம் படாம இருக்கோ அந்த இடம் வியாலாலயத்ருமா வைத்து பாம்புகள் வசிக்கக்கூடிய பொந்துக்கு சமானம். பொந்துகள் இருக்கு பாருங்க, அந்த பொந்துக்கு சமானம் அது. அதனாலதான் பவனம் அப்படின்னும் பேர் வீட்டுக்கு. கிரகம் அப்படின்னு பெயர், பவனம்னு போடுவார். சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் இது. பவனம் அப்படின்னு சொன்னா மகான்கள்லாம் வந்து பாதம் பட்டாதான் அது பவனம். மகான்களுடைய பாதம் படல அப்படின்னா பகாரஸ்தத்ரலுப்பியதே அப்படின்னு சாஸ்திரம். அங்க பகாரங்கிறத எடுத்துடலாம், ப அப்படிங்கிறத எடுத்துடலாம். மகான்களுடைய பாதம் பட்டாதான் அது வந்து கிரகம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அதை சொல்றான் இங்க. ஸ்வாகதம் யத்கிருஹ ஸ்வாகதம் வோ த்விஜஸ்ரேஷ்டாஹ யத்வ்ரதானி முமுக்ஷவஹ சரந்தி ஸ்ரத்தயா தீராஹ பாலா ஏவ ப்ருஹந்தி சே கச்சின்ன குசலம் நாத இந்திரியார்த்தார்த்த வேதினா. உங்களை நான் வாங்கோ வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறேன்னா அப்ப என்னோட வீடு வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறதா ஆயிடும். இது என்னோட வீடா? உங்களோட வீடு. உங்களுக்கு நீங்க சௌக்கியமா இருக்கேலா? ஒருத்தரை வந்தா 3-4 காரியம் செய்வோம். வாங்கோ வாங்கோன்னு சொல்லுவோம், சௌக்கியமா இருக்கேலா அப்படின்னு சொல்லுவோம், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்போம். இது வந்து சாதுக்கள்கிட்ட இப்படி நடந்துக்க கூடாது. ஏன்னா உங்களோடது, உங்கள் வரவு நல்வரவாகணும், எங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும். அது 2வது கச்சின்ன குசல நாதாக. நீங்க சௌக்கியமா அப்படின்னா உங்களோட சௌக்கியத்தினால தான் நாங்கள்லாம் சௌக்கியமா இருக்கிறதே. நீங்கள்லாம் சௌக்கியமா இருந்தாதான். இதுல உலகத்துல யார் வந்து சௌக்கியம் இல்லாம இருக்கான்னா கர்மாவுக்கு பந்தப்பட்டு கர்ம வசங்கதனா யார் இருக்கானோ அவன் தான் சௌக்கியம் இல்லாம இருக்கான். நீங்களோ ஞானிகள், முமுட்சுக்கள், சன்னியாசிகள். அப்படி இருக்கிறதே உங்களுக்கு சௌக்கியம் எது, துக்கம் எது? எப்போதும் ஆனந்தம் தான், இன்பமே, என்னாலும் துன்பமில்லை அப்படிம்பார் நாவுக்கரசு நாயனார். அது மாதிரி. அதனால உங்களை பார்த்து உன் குசலம் விசாரிக்கிறது கூட கரெக்ட் இல்லை. பவத் சுகுசல பிரஷ்ன ஆத்மாரேமேஷு ஆராமே ஆத்மாராமேஷு நேஷ்யதே குசலா குசலா யத்ர நசந்தி மதிவிருத்தயா. உங்களை பார்த்து சௌக்கியமா அப்படின்னு கேட்கக்கூடாது. உங்களுக்கு ஏது சௌக்கியம் இல்லாத நேரம்ங்கிறது ஏது? எப்போதுமே சௌக்கியமா இருக்கக்கூடியவர்கள் தானே. ஏன்னா இது கெட்டது, இது நல்லது, இது வேணும், இது வேண்டாம் அப்படிங்கிறவனுக்கு தான் சௌக்கியம் இருக்கும், சௌக்கியம் இல்லாமல் இருக்கும். இந்த ரெண்டும் கலந்து இருக்கும். உங்களுக்கு விருப்பமே இல்லாதவர்கள் அப்படிங்கிறதே எப்போதுமே பகவத் ஸ்வரூப ஆனந்தத்தில் லயிச்சு இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு எங்கேருந்து சௌக்கியம் இல்லாமல் போயிடும். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் கேட்கக்கூடாது, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கணும். நான் என்ன பண்ணணும் அப்படின்னு உடனே அவர்கள் சொன்னார்கள், உனக்கு பகவத்குணம் சொல்லணும்னு ஆசைப்பட்டு நாங்கள் வந்திருக்கோம்.
சங்கம கலு சாதூனாம் உபயேஷாஞ்ச சம்மதா. ரெண்டு சாதுக்கள் சேர்ந்து பேசிக்கிறாள்னு வச்சுக்கோங்களேன், மகான்களை கவனிச்சல்னா தெரியும். இவரும் மகானா இருந்து அவரும் மகானா இருந்து பேச ஆரம்பிச்சா அப்படியே அதை கேட்டுட்டே இருந்தா தேவலம் போல இருக்கும், பார்த்துட்டே இருந்தா தேவலாம் போல இருக்கும். அது மாதிரி இல்லாம ஒரு அனுபவங்கள் ஒரு மகான்களோட பழகினாதான் ஏற்படும். அது அப்படி ஒரு ஆனந்தம், அப்படி ஒரு இதுவா இருக்கும். அவ என்ன பேசுறா என்னங்கிறது இல்லை. அப்படி சிரிச்சா நமக்கு சிரிக்கணும்னு தோணும், பார்த்தா நமக்கும் பார்க்கணும்னு தோணும். அது மாதிரி இல்லாமல் இருக்கும் அந்த மகான்களுடைய சன்னிவேஷம் அப்படிங்கிறது. அதனால அவ்வளோ ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. பகவத் குணத்துல சரணத்துல பக்தி வர்றது அப்படிங்கிறது ரொம்ப உயரம். ஏன் அப்படின்னு சொன்னால் சாஸ்திரோக்தமான கர்மா அவ உபதேசம் பண்றா. சாஸ்திரோக்தமான கர்மாக்களை ஒருத்தன் பண்ணினாதான் சித்தசுத்தி வரும். சித்தசுத்தி வந்தாதான் பகவத்குண கதா சிரவணம் பண்ணணுங்கிற எண்ணம் வரும். பகவத்குண கதா சிரவணம் பண்ணாதான் பக்தி அப்படிங்கிறது வரும். பக்தி வந்தாதான் அது பிரேம பக்தியில கொண்டு விடும். பக்தி ரெண்டு வகையா அமையறது. சாதன பக்தியா இருக்கு, பிரேம பக்தியா இருக்கு. கதை கேட்கறதோ, கதை சொல்றதோ, பஜனை பண்றதோ, கோவிலுக்கு போறதோ, இதெல்லாம் ஆரம்ப நிலை. அதுவே பூர்ண நிலையை அடையும் போது பிரேம பக்தி ஆயிடுறது. அந்த பிரேம பக்தியே பகவத் சாட்சா்காரத்துக்கு ஹேத்துவா போயிடுறாரு. எந்த இடத்துல பிரேம பக்தியோட பக்தன் இருக்கானோ அந்த இடத்துக்கு பகவானே வந்துடுறான். அந்த இடத்துலதான் பகவான் இருக்கான், அவனை தான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான் பகவான். அப்பேற்பட்ட அந்த பிரேம பக்தியை ஒருத்தன் அடையணும்பா. அதுதான் மனுஷ ஜென்மாவனுடைய ஒரு பலன் அப்படின்னு சொல்லி அவர்கள் கிளம்பி போக, அந்த பிருத்து அப்படிங்கிறவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி யதோக்தமான ஒரு தர்மங்களை ஸ்தாபிச்சு வைகுண்டம் போனால் அந்த பிருத்துவுக்கு ஒரு புத்திரன் விஜிதாஸ்வன்னு பேர். 4 புள்ள, அதில் மூத்த பிள்ளைக்கு விஜிதாஸ்வன் பேர். அவனுக்கு அந்தர்தானன்னு ஒரு பெயர். அஸ்வம்னா குதிரை. இந்திரன்ட்டேருந்து குதிரையை மீட்டுன்னு வந்ததுனால விஜிதாஸ்வன்னு பேர். அந்த தேவதைகளுடைய அனுகிரகம் கிடைச்சதுனால மறையக்கூடிய சக்தி அவனுக்கு உண்டு, விஜிதாஸ்வன் அப்படின்னு. அந்தர்தான சக்தி அப்படிங்கிறது அவனுக்கு ஏற்பட்டது. அவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணின்னு வரான். அவனுக்கு ஒரு புத்திரன் பிறந்தான், ஹவிர்தானன்னு பெயர். அவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணின்னு வரான். அவனுக்கு ஒரு புத்திரன் பிறக்கிறான், பர்ஹிஷத் அப்படின்னு பெயர் அவனுக்கு. அவன் பிராச்சீன பர்ஹிஸ் அப்படின்னும் அவனுக்கு பெயர். பிரச்சேதஸ் அப்படின்னு அவருக்கு பெயர், பிராச்சீன பர்ஹிஸ்ன்னும் பெயர். என்னத்தினால அப்படின்னா, எங்க பாரு யாகம் பண்ணிட்டே இருப்பார். பிராக்னா கிழக்கு திக்கு, அதை நோக்கி பரிஸ்தீர்ணம் தர்பையை போடுறது. தர்பையை விரிச்சுட்டே நுனி கிழக்க பார்க்க இருக்கணும் பொதுவாக தர்பைக்கு மேக்சிமம். அது மாதிரி போட்டுட்டே இருக்கிறது. எப்போ பாரு ஒரு யாகம் முடிஞ்சோடனே ஒரு யாகம் அவனுக்கு பிரச்சேதசர்கள் அப்படின்னு 10,000 குழந்தைகள் பிறக்கிறார்கள். அவர்களை யாகத்துக்கு அனுப்ப அந்த பிரச்சேதசர்கள் கிளம்பி தபஸுக்கு போக சொல்ல, அந்த பிரச்சேதசர்கள் கிளம்பி போகிற சமயத்தில் மேற்கு சமுத்திர கரையில் அவர்கள் சிவபெருமான தரிசனம் பண்ணுறார்கள். சிவபெருமான் அவ்வளோ சுலபமாக தரிசனம் பண்ணிவிட முடியாது. தவம் பண்ணினாலே பகவான் தரிசனம் கிடைக்காது. இந்த பிரச்சேதசர்களோ பரமாத்மாவா குறித்து தபம் பண்ணதான் போடுறார்கள். சிவபெருமான் தேடி தரிசனம் கொடுக்கிறார். அப்படின்ன உடனே அவர்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. என்னத்தினால அப்படின்னா, அந்த அந்த தீர்த்த கரை இருக்கே, அந்த அந்த எந்த ஜலக்கரையில் சிவபெருமான் தரிசனம் கொடுத்தாரோ அந்த தீர்த்தத்துக்கு நாராயண சரஸ்ன்னு பேர். இன்னைக்கு எக்ஸாக்டாக சொல்லணும்னா அதுதான் குருவாயூருங்கிறது. அந்த குளத்தங்கரையில் இருந்த அந்த கோவில் சிவங்கோவில் தான். குருவாயூரப்பன் கோவில் பின்னாடி வந்தது தான். முதல்ல இருந்தது சிவங்கோவில். குருவும் வாயுவும் துவாரகையில் உள்ள அந்த கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு பகவானால் கொடுக்கப்பட்ட அந்த பகவானை எடுத்துட்டு எங்க வைக்கலாம்னு பார்த்துன்னு வரத்தே சிவபெருமான் கூப்பிட்டு இங்கே வெய்யி நான் நகர்ந்துக்கிறேன்னு சொல்லி பக்கத்தில் மம்மியூர்னு ஒரு ஊர், அந்த ஊரில் போய் பகவான் தங்கறா. பகவான் சொல்லி இந்த இடத்துல அமைக்கப்பட்டதுனால
குருவினாலையும் வாயுவினாலையும் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதுனால குருவாயூர் அப்படிங்கிற பெயர்லாம் ஏற்படுறது. இந்த இடத்த சொல்லும்போது நாராயண பட்டத்திரி குறிப்பிட்டே சொல்றார், பவத் தீர்த்தம்ங்கிறார், உன்னோட தீர்த்தத்தில் அப்படிங்கிறார், இந்த நாராயண சரஸ்ல அப்படிங்கிறார். சிவபெருமான் தரிசனம் கொடுக்குறார். தரிசனம் பண்ண உடனே இவெல்லாம் கேட்கிறாள், நாங்கள் உங்களை குறித்து தவம் பண்ணலையே, இன்னும் தவமே ஆரம்பிக்கலையே, நீங்கள் எனக்கு தரிசனம் கொடுக்குறீங்களே. அத பாகவதாயூயம் பிரியாஸ்தா பகவான் யதா நமத்பாகவதானாஞ்ச பிரேயானன்யஸ்தி கர்ஹசித். எனக்கு பகவான் மாதிரியே பாகவதர்கள் ரொம்ப பிரியமானவர்கள். அவர்களை விட பிரியமானவர்கள் எனக்கு வேற ஒருத்தருமே கிடையாது. நீங்கள்லாம் ரொம்ப பரம பாகவதோத்தமர்கள். அதனால உங்களுக்கு நான் தரிசனம் கொடுக்குறேன். அந்த பகவானை தரிசனம் பண்றதுக்கு ஒரு ஸ்தோத்திர ரூபமாயும் நமஸ்கார பூர்வமாயும் மந்திர ரூபமாயும் பகவத் ரூபத்தை வர்ணிக்கக்கூடியதாயும் ஒரு ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு நான் உபதேசம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ருத்ரகீதம் அப்படின்னு பெயர். அந்த ஸ்தோத்திரத்துக்கு ருத்ரகீதம் அப்படின்னு பெயர். அவரால் உபதேசம் பண்ணப்பட்டது பிரச்சேதசர்களுக்கு. ஜிதந்தே ஆத்மவித்துரிய ஸ்வஸ்தயே ஸ்வஸ்திரஸ்து மே பவதா ராதசாராத்தம் சர்வஸ்மா ஆத்மனே நமஹ நமः பங்கஜநாபாய பூதசூக்ஷ்மேந்திரியாத்மனே வாசுதேவாய சாந்தாய கூட்டஸ்தாய ஸ்வரோச்சுஷே சங்கர்ஷணாய சூக்ஷ்மாய துரந்தாயாந்தகாய ச நமோ விஸ்வப்ரபோதாய பிரத்யும்னாயாந்தராத்மனே நமோ நமோ நிருத்தாய ஹ்ருஷிகேஷேந்திரியாத்மனே நமः பரமஹம்சாய பூர்ணாய நிபృతాத்மனே ஸ்வர்காபவர்கத்வாராய நித்யம் சுசிஷதே நமः நமோ ஹிரண்யவீர்யாய சாதுர்ஹோத்ராய தன்வனே நம ஊர்ஜ்யயிஷேத்ரய்யாः பதயே யஜ்ஞரேதசே திருப்திதாய ச ஜீவானாம் நமः சர்வரசாத்மனே நமஸ்த ஆசிஷாமீஷ மனவே காரணாத்மனே நமோ தர்மாய வ்ருஹதே கிருஷ்ணாய குண்டமேதசே தர்சனன்னோ திதிர்க்ஷூணாம் தேஹி பாகவதார்ச்சிதம் ரூபம் பிரியதமம் ஸ்வானாம் சர்வேந்திரிய குணாஞ்சனம் ஸ்னிக்த பிராவృద్ఘనశ్యాமம் சர்வசௌந்தர்ய சங்கிரகம் சார்வாயத சதுர்பாஹும் சுஜாத ருச்சிரானனம் பத்மகோஷ ஃபலாசாட்சம் சுந்தரப்ரூசுநாசிகம் சுத்விஜம் சுகபோலாஸ்யம் சமகர்ண விபூஷணம். இப்படி வரிசையா பகவானுடைய நமஸ்கார பூர்வமா ஸ்தோத்திர பூர்வமா பிரார்த்தனை பூர்வமா மூன்று விதமா இந்த ஸ்தோத்திரமானது அமையிறது, மந்திரமானது அமையிறது. ருத்ரகீதம் அப்படின்னு பெயர் இதற்கு. சதுர்த்த ஸ்கந்தத்தில் 24வது அத்தியாயத்தில் வரது. முதல்ல பகவானுக்கு ஒரு ஜீவன் ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் அப்படின்னு சொல்கிறோமோனோ, இது எதுக்கு சொல்லணும்? ஜெய ஜெயாங்கிற கோஷம் எதற்கு போடணும் அப்படின்னா பகவானை பார்த்து தான் போடணும், இன்னொருத்தரை பார்த்து போடக்கூடாது. எதனால அப்படின்னு சொன்னால் ஜெயிச்சவனை பார்த்து தான் ஜெயான்னு சொல்லணும், நீ ஜெயிச்சாயின்னு சொல்லணும். இந்த பகவான் தான் ஜெயிக்கிறான். எந்த வகையில் அப்படின்னு சொன்னால் பகவானுக்கு நமக்கும் ஒரு விளையாட்டு. ஓடிப்புள்ள ஒளிஞ்சாம்புள்ளன்னு கிராமத்தில் சொல்லுவார். ஒருத்தன் கண்ணம் ஓடிப்பான், மற்றவர்கள்லாம் போய் ஒளிஞ்சுப்பார்கள். ஒளிஞ்சின்றவனை தேடணும். தேடி கண்டுபிடிச்சிட்டான்னா கண்டுபிடிச்சவன் ஜெயிச்சவன், கண்டுபிடிக்கலன்னா பிடிக்கப்படாதவன் ஜெயிச்சவன். அது மாதிரி எனக்கும் உனக்கும் ஒரு ஓடிப்புள்ள விளையாட்டு. உன் கையில் பிடிபடாமல் நான் ஓடிண்டே இருக்கேன். ஜென்ம ஜென்மாந்தரமா யுக யுகமா ஓடிண்டே இருக்கு. என்னை எப்படியாவது நீ பிடிச்சிடணும்னு தான் பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சு ஜீவராசிகளை சிருஷ்டிச்சு அதில் உத்தமோத்தமமான மனுஷ சரீரத்தை கொடுத்து அந்த மனுஷ சரீரத்தில் உள்ள புத்தியில் உள்ள சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்காக சாஸ்திரத்தை ஏற்படுத்தி அந்த சாஸ்திரத்தை
போதிக்கக்கூடிய மகான்களை ஏற்படுத்தி அப்பையும் எனக்கு அந்த சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட தர்மங்களை உலகத்துக்கு காண்பிக்கிறவங்கிறதுக்காக அவதாரங்களை பண்ணி அந்த தர்மங்களையும் அனுஷ்டானம் பண்ணி அப்பையும் நான் அவங்ககிட்ட வராத போதுதான் உனக்கே ஒரு அலுப்பு ஏற்படுறது. இத்தனை பண்ணியும் இந்த ஜீவன் நம்மகிட்ட வரமாட்டேனுங்கிறானே அப்படிங்கிறத உன்னுடைய அம்சமான மகான்களை அனுப்புற. அவர்கள் உன்னை பற்றி என்கிட்ட சொல்லும்போது அப்போதான் எங்களுடைய மனசே உன் பக்கம் திரும்புறது. இதுக்கு முன்னாடி திரும்பல, மனுஷனா பிறந்தபோது திரும்பல, சாஸ்திரங்கள் இருக்கிறதே திரும்பல, பகவத் அவதாரங்கள் பண்ணுறதே திரும்பல, பகவத் குணம் கேட்கறதே திரும்பறதே தான் உன்னை பார்த்து முதல்ல உட்காந்துன்ற உடனேவே பகவத் குணம் கேட்கறதுக்கு உட்காந்துக்கு ரொம்ப பார்த்தேல. ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம அப்படிங்கிறமோ ஜெய் ஜெயின்னு எதுக்கு சொல்லுவானே அப்படின்னா உனக்கு தான் ஜெயம். இத்தனை நாள் என்னை பிடிக்கிறதுக்கு என்ன பாடுபட்டு உன் கையிலேயே அகப்படலையேனா இப்போ உட்கார்ந்துட்டேனே. உன்னுடைய கருணையினால, மகான்களுடைய கருணையினால ஜிதந்தே ஆத்மவித்வரிய, நீ என்னுடைய க்ஷேமத்துக்கு தான் என்னை பிடிக்கணும்னு ஆசைப்பட்ட. அது இத்தனை நாளாக எனக்கே தெரியுது. லோகத்தில் உள்ளதெல்லாம் க்ஷேமம், க்ஷேமம் இல்லாததெல்லாம் எதெல்லாம் நமக்கு துன்பத்தை கொடுக்குமோ, எதெல்லாம் நமக்கு கஷ்டத்தை கொடுக்குமோ, எதெல்லாம் நமக்கு பந்தத்தை ஏற்படுத்துமோ அதெல்லாம் க்ஷேமமாக நினச்சி அலைஞ்சுட்டே இருந்தேன்னா நான் ஏன் பல நாளும் நினை பின்றி மனத்துள்னை பேயாய் திரிந்தேன் பெறலாக அருள் பெற்றேன் ஏன் சீரூர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஆயா உனக்காலாயினி ஆயா உனக்காலாயினி அல்லேன் எனலாமே. எப்படி நான் அலைஞ்சேன் உன் கையில் பிடிபடாதபடிக்கு, எப்படி மண்ணாடி. இப்போ உனக்கால நான் உட்கார்ந்துட்டு இருக்கேனே, அது உன்னுடைய கருணை தான். அது பவதா ராதசாராத்தம் சர்வஸ்மா ஆத்மனே நமஹ. எப்போதும் உன் சொரூபத்திலேயே என் மனசானது நிலைச்சு நிற்கணும். நம பங்கஜநாபாய பூத சூக்ஷ்மேந்திரியாத்மனே வாசுதேவாய சாந்தாய கூட்டஸ்தாய ஸ்வரோச்சுஷே. நீ தான் சர்வத்துக்கும் ஆதாரமாக உள்ள வாசுதேவனாக இருக்க. சங்கர்ஷனாவும் நீ தான் இருக்குமே. சங்கர்ஷனன் பிரத்யும்னன் அனிருத்தன்னு சொல்லக்கூடியதான சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தை பண்ணக்கூடியதான திரிமூர்த்தி ஸ்வரூபமாகவும் நீ தான் இருக்க. சொர்க்கமாகவும் சொர்க்கத்துக்கு அதிபதியாகவும் நீ தான் இருக்க. நரகத்துக்கு அதிபதியாகவும் நீ தான் இருக்க. சொர்க்காபவர்கத்வாராய நித்யம் சுச்சிஷதே நமஹ நமோ ஹிரண்யவீர்யாய சாதுர்ஹோத்ராய தன்வனே. அவர்களுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடியதான யாகமாகவும் நீ தான் இருக்க, கர்மாவாகவும் நீ தான் இருக்க, கர்ம பலப்பிரதனாகவும் நீ தான் இருக்க, பிதிர்களாகவும் நீ தான் இருக்க, பிதிர்களுக்கு பண்ணக்கூடியதான கர்மஸ்வரூபமாகவும் நீ தான் இருக்க. எல்லா ஜீவராசிகளையும் திருப்தி பண்ணக்கூடியதான ஜலஸ்வரூபமாகவும் நீ தான் இருக்க. நீ தான் தர்மரூபியாகவும் இருக்க, அதர்ம ரூபியாகவும் நீ தான் இருக்க. தர்ம வடிவமாகவும் நீ தான் இருக்க, அதர்ம வடிவமாகவும் நீ தான் இருக்க. புருஷோத்தமனா நீ தான் பிரகாசிக்கிற. உன்னை நான் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இதெல்லாம் உன்னுடைய விபூதி மகிமைகள். எல்லா இடத்துலையும் உள்ள ஒரு மகிமை இருக்கு பற்றியெல்லாம், அழகு இருக்கு பற்றியெல்லாம், எல்லாம் பகவானோடது. இதான் அடிப்படை. உலகத்தில் எங்கெங்கெல்லாம் சக்தி இருக்கோ, எங்கெங்கெல்லாம் மகிமை இருக்கோ, எங்கெங்கெல்லாம் அழகு இருக்கோ, எல்லாம் பகவான். இதுதான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆனால் இதெல்லாம் இப்படி இருந்தாலும் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுற அந்த பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கு ஒரு வடிவமாக இருக்கிறது. அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால், ஸ்னிக்த பிராவட்கணஸ்யாமம் சர்வசௌந்தர்ய சங்கிரகம் சார்வாயத சதுர்பாகும் சுஜாத
ருச்சிரானனம் ஸ்னிக்த பிராவிட் கனசியாமம். மேகவர்ணமா இருக்கான் பகவான். எந்த மேகவர்ணமா இருக்கான்? மழை பெய்யக்கூடிய மேகமா இருக்கான். இந்த மேகத்திலே ரெண்டு வகை உண்டு. மணலா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும், மழைகையெல்லாம் இருக்காது, வெறும் மேகமா இருக்கும். அது மாதிரி இல்லை, மழை பெய்யக்கூடிய மேகமா இருக்கான். மழை பெய்யக்கூடிய மேகம் கூட கோடை காலத்துல மழை பெய்கிற மேகம்ங்கிறது இத்தினோண்டுக்கு சின்னதா வரும், மழையை வெஞ்சிட்டு போயிடும். அப்படி இல்லாதபடிக்கு கார்காலம்னு சொல்லக்கூடிய வருஷா காலம் இருக்கு பாருங்க, அடர்த்தியா இருக்கும். பார்த்தோம்னா ஆகாசமே தெரியாதபடிக்கு அடர்த்தியா இருக்கும், அப்படியே கனமா இருக்கும். ரொம்ப மழை ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அப்படி கையில படுற மாதிரி இருக்கும் மேகம். அதுவும் மலை பிரதேசங்களுக்கு போயிட்டோம்னா நம்ம மேலேயே இந்த ஜலத்தை வாரி அடைச்சின்னு போகும். அந்த மாதிரி சமயத்துல அந்த மேகம் எப்படி இருக்கும்னால அது கருப்பாகவும் இருக்காது, கண்ணங்கரேர்னும் இருக்காது, நீளமாகவும் இருக்காது, அப்படியே கனமா இருக்கும். ஸ்னிக்த, அப்படியே ஜலத்தோட தாங்க முடியாம ஜலத்தை தாங்கிண்டு கனமா பிராவிருக்கு பிரகர்ஷேன வருஷையை தீட்டி. கொஞ்ச நேரத்துல கொட்டை போடுறது, அந்த மேகத்தை பார்த்தாலே தெரியும், அதை தாங்க முடியாம கொண்டு கொட்டை போடுது. அந்த மாதிரி மேகத்தினுடைய வடிவத்துல பகவான் பிரகாசிக்கிறான். அழகானதான கேசத்தோட, மந்தஹாசத்தோட, ஊர்த்வ குன்றத்தோட, விஸ்தாரமான காது பரிந்தம் நீண்டதான கண்களோட, வில் போல் வளைந்ததான புருவங்களோட, பக்தர்களுடைய துன்பத்தை போக்கக்கூடியதான மந்தஹாசத்தோட, முத்து போன்றதான பற்களோட, செவந்ததான உதலோட, சங்கம் போன்றதான கண்டங்களோட, சதுர்புஜங்களோட பகவான் பிரகாசிக்கிறான் அப்படின்னு அதை வர்ணிச்சு, இந்த பகவானுடைய ஒரு ரூபத்தை எனக்கு தரிசனம் பண்ணி வைக்கணும், எனக்கு இந்த ரூபத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு தகுதி இல்லைன்னா இந்த ரூபத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு தகுதியை வளர்க்கிற பக்தியை கொடுக்கக்கூடிய சாதுக்களுடைய சங்கம் வேணும். க்ஷணார்த்தேனாபி துலயே ந ஸ்வர்க்கம் நா புனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய மர்த்தியானாம் கிமுதாசிஷா. எனக்கு சாதுக்களுடைய சங்கம் க்ஷணார்த்தேனாபி, ஒரு க்ஷணத்துல பாதி இருந்தா கூட போகும். அந்த சாது சங்கம் வீணா போகவே போகாது. சாதுக்களுடைய சங்கம் வீணா போகவே போகாது. அது எப்பேற்பட்ட ஒரு ஜடமா இருந்தாலும் மகான்கள் ஒரு தடவை நம்மளை கண்ணால பார்த்துட்டார்கள்னா, உதார துமி சந்த மாய பாப கிருபாவந்த ஜட ஜீவா உத்தார கேல. அது எப்படி அசைச்சு 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 நம்மளை பக்தியை கொண்டு வரணும்னு அவளுக்கு தெரியும். சாதாரணமாக தான் பார்க்கிற மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்தில் அவளை பார்த்தாலே நம்ம கண்ணிலேருந்து கண்ணீர் வரா மாதிரி பண்ணிவிடுவார்கள். என்ன பண்ணுவார்களோ நமக்கு தெரியாது. அது மாதிரி சாதுக்களுடைய மகிமை, தரிசனம், சங்கம் இத்தனை விசேஷம். ஒரு சமயம் நாரதர் பகவானை பார்த்து கேட்கிறார், சாது சங்கத்துக்கு என்ன மகிமேன்னு. ஜவா சொல்றேன்னு பகவான் ஐஷ்ணு பூலோகம் ஒரு சாக்கடையில் நெளியக்கூடிய புழுவை காமிச்சார். இந்த புழுவை பாருன்னார். பார்த்தார், துடிதுடிச்சு அந்த புழு செத்து விடுது. செத்து போன உடனே என்ன கிருஷ்ணா, என்ன பகவானே அப்படின்னார். பகவான் பேசாம இருந்துட்டார். நாரதரும் உடனே வந்தன சரியில்லைன்னு கிளம்பி போயிட்டார். இன்னொரு 6 மாதம் கழிச்சு பகவானை பார்த்து கேட்கிறார், அன்னைக்கு கேட்டேனே சாது சங்கத்துக்கு என்ன விசேஷம்னு. ஜவான்னு பகவான் ஐஷ்ணு ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளி கூட்டை காமிச்சு, அந்த கிளி கூட்டில் இருக்கக்கூடிய கிளி குஞ்ச காமிக்கிறார். ரெக்கமுளைக்காத அந்த குஞ்சு பறவையை காமிக்க, அதை பார்த்தார் நாரதர். பாருன்னு பார்த்தார், செத்து பிடித்து. நாரதர் பார்த்தார், இந்த கேள்வியை விட்டுடணும். அப்புறம் 1 வருஷம் கழிச்சு பகவான் பார்த்தா நாரதர் வாயை திறக்கல. பகவான் சொன்னார், என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டையே, சாது சங்கத்துக்கு என்ன மகிமைன்னு நான் உனக்கு சொல்கிறேன் வாங்க. வேண்டவே வேண்டாம்னா, நீ 2 தடவை ஐஷ்ணு பண்ண, 2 பார்க்க, 2ம் பார்த்த மாத்திரத்தில் செத்து பிடித்து, அதனால எனக்கு வேண்டாம்னா. இல்லை வான்னு சொல்ல, எங்கேன்னார், கீழே காசி ராஜாவுக்கு ஒரு புள்ள பிறந்திருக்கு, அதவே பார்க்கலாம்னார். வேண்டவே வேண்டாம்னார். நான் பார்த்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஒன்றும் ஆகாது வான்னார். ஐஷ்ணு வந்தால் தொட்டிலில் போட்டிருக்காள், 5-6 நாள் கூட ஆகல அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தையை காமிச்சு பகவான் கேட்குறான், எங்கிட்ட கேட்டையே அதை இந்த குழந்தைகிட்ட கேளுன்னா. சாது சங்கத்துக்கு என்ன மகிமை அப்படின்னு இந்த குழந்தைகிட்ட கேளுன்னா. இது 4-5 நாள் கூட ஆகலையே சுவாமின்னு, இது என்னத்தை பேசும்னு கேட்டார் நாரதர். நீ கேளுன்னா பகவான் கேட்டார். உடனே அது எழுந்து உட்காந்துன்னு கையை கூப்பிண்டு, இப்போ நான் இந்த ஜென்மாவை அடைஞ்சிருக்கேனே, இதுதான் மகிமேன். நான் புழுவாக இருக்கும்போது ஒரு தடவை நீங்கள் பார்த்தேன்,
அதுலேருந்து ஒரே ஜாக்கி வச்சா மாதிரி பறவை ஜென்மா. அப்போ என்ன பார்த்தேன், அதுலேருந்து ஒரே கிஃப்ட் மாதிரி மனுஷ ஜென்மா. பரிணாம வளர்ச்சியில் எத்தனையோ ஜென்மாவை தாண்டி மனுஷ ஜென்மாவை அடைய வேண்டி இருக்க, உங்களுடைய கடாட்ச மாத்திரத்தினால இந்த ஜென்மாவை அடைஞ்சேனே, இதுதான் சாது சங்கத்தினுடைய மகிமேன்னு அந்த குழந்தை சொன்னதுன்னு புராண அந்தரங்களில் ஒரு சரித்திரம். ஒரு க்ஷணம் சாதுக்களுடைய சங்கம் கிடைச்சா கூட போகிறோம், அந்த சாதுக்கள் நம்மளை பகவத் பக்தியில் கொண்டு விடுவார்கள்னு சொல்லி அந்த சரித்திரம் சொல்லி அதே வம்சத்தில் வந்த பிராச்சீன பர்ஹிஸ்ங்கிறானே அவன், இவெல்லாம் சரித்திரத்துக்கு பிறகாலே அவள் அப்பா யாகம் பண்ணிட்டு இருக்க. அந்த யாகத்தில் நாரதர் அவனுக்கு இந்த சரீரத்தை, நவத்வாரத்தோட கூடின இந்த சரீரத்தை ஒரு பட்டணமாக வர்ணிச்சு, ஜீவாத்மாவை ஒரு ராஜாவா வர்ணிச்சு, அவனுக்கு ஒரு சகாவா ஒருத்தனை சொல்லி, நம்மளுடைய புத்தியை மனைவியா வர்ணிச்சு, நம்மளுடைய அஜ்ஞானத்தினால இந்த சரீரத்தை அடைஞ்சும் நாம் பயனில்லாமல் எப்படி போகிறோங்கிறதெல்லாம் சொல்லி, கர்மா மட்டும் பண்ணினா போடாது, அதுக்கு சங்கல்பம் இருக்கக்கூடாது, பகவத் அர்ப்பணம் இருக்கணும், பகவத் அர்ப்பண புத்தியோட பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னாருங்கிறதோட இந்த சதுர்த்த ஸ்கந்தமானது முடியறது. மேலே சுவாயம்போ மனுவனுடைய மூத்த மகனான பிரியவிரதனுடைய சரித்திரம் பஞ்சமஸ்கந்தத்தில் ஆரம்பம். நித்யான்னதாத்ரேச்ச மஹீசுரேபியா நித்யம் திவிஸ்தைர் நிஷி பூஜிதாய மாத்ரா ச பித்ரா ச ததோத்தவேன சம்பூஜிதாயாஸ்து நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்த. ஆஞ்சநேயமூர்த்திக்கு ஜெய்.